தடபுடலா பண்ணிடலாம். அக்கா ரம்யம்மா வந்திருக்காங்க. நான் வந்துட்டா. எங்கடி போயிட்டு வர? உன் மாமியார் வந்திருக்காங்க. இப்பவே இன்னைக்கு ராத்திரி மாப்பிள்ள வராரா? வாடி கண்ணு. கண்ணு கடைசியில நாம நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துச்சு பத்தியா? அத்தா உன் மாப்பிள்ள வரதுக்குள்ள நாம ஷாப்பிங் போய் என்ன வேணுமோ எல்லாம் வாங்கிட்டு வந்துருவோம். சரியா? கண்ணு போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துரு. நாம கிருஷ்ணாவுக்கு தான் முதல் தேங்க்ஸ் சொல்லணும் இல்ல? போட கண்ணு போயிட்டு வா. அழகு பொண்ணுங்க. டே கிருஷ்ணா, நீ தாண்டா எங்களை கார்ல கூட்டிட்டு போனோம். அதுக்கு தானே இருக்கேன். என்னம்மா இது? என்ன நடக்குதுங்க? போய் உண்மை அடிச்சுப்பா. நான் வேற என்னமோ நினைச்சேன், ஏதேதோ ஆசைப்பட்டேன். அங்க பாருங்க, அம்மா சந்தோஷமா இருக்காங்க, ரமணி அம்மா சந்தோஷமா இருக்காங்க, கிருஷ்ணாவும் அததான் ஆசைப்படுறான். இன்னைக்குதான் அரவிந்த் நல்ல பையனா நடந்துட்டு இருக்கான். நான் கும்பிட்ட தெய்வம் என்ன கைவிடவே இல்லை. ஆண்டவரே. நல்லா இருக்குதுங்க, நல்ல கலர். என்னங்க இந்த கலர் அவனுக்கு நல்லா இருக்கும். இந்த சட்டை சைஸ் அவந்துதானா பார்த்து சொல்லுங்களேன். கிருஷ்ணாவுக்கு தெரியுமே. கிருஷ்ணா இவன் எங்க போனா? உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். முகம்லாம் வெளுத்து போச்சு. எங்கேயோ வெளியில போறாதான் பாக்குறேன். உங்க பிள்ளைகிட்ட பேசி பேசியே அவன் டயர்டா இருப்பான். இந்த சைஸ் தான் அவனுக்கு சரியா இருக்குமா இல்லையான்னு. அம்மாடி தப்பா நினைக்காத, அரவிந்துக்கு இது சரியா இருக்குமான்னு ஒரு தடவை கிருஷ்ணா கேட்டுட்டு வாமா. தப்பா நினைக்காத, எடுத்துட்டு போ. என்ன ஜோரமா? அரவிந்துக்கு பத்துமா? ஹலோ, சொல்லுக்கா. என்னடா போன் பண்ணி என்னாச்சுன்னு சொல்ல மாட்டியா? அரவிந்த் வரா இன்னைக்கு நைட்டு. அரவிந்த் வரானா? நான் அவனை கன்வின்ஸ் பண்ணிட்டேன். கிருஷ்ணாவா குக்கா? கிருஷ்ணா நீ பெருமைப்பட்டுக்கலாம்க்கா, நல்ல பிள்ளைய வளர்த்துருக்கேன். எல்லார்கிட்டயும் சொல்லிக்கலாம், சந்தோஷப்பட்டுக்கலாம். கிருஷ்ணா நீ? நான் எனக்கு நீ இருக்க, அப்பா இருக்காரு, வேற என்ன வேணும்? நம்ம குடும்ப ராசி இல்ல, எல்லாரும் தனியா சேர்ந்துருக்கலாம், அவ்வளவுதான். கிருஷ்ணா கிருஷ்ணா யார் கூட பேசினே இருக்க? கிருஷ்ணா அங்க நின்னுட்டு இருக்கியா? வா வா, வந்து ட்ரெஸ் மாத்து. இந்தா
கிருஷ்ணா வந்துட்டான் போல இருக்கு, சீக்கிரமா ஆ, கிளம்பு. நீ சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான் எனக்கு வேணும். ஆ, எனக்கு ஃப்ளாரிஸ்ட் கடைக்கு போகணும். அரவிந்துக்கு பொக்கே வாங்கணும். போன வாட்டி கொடுத்தப்ப ஏத்துக்கல, ஆனா இந்த வாட்டி ஏத்துப்பார்ல. அதோ ஃப்ளாரிஸ்ட் பாரு, நிறுத்து. 1 minute. இந்த பொக்கே எவ்வளோ? 80 rupees மேடம். இதுனா 100. இது ஓகே, இது எடுத்துக்கிறேன். பொக்கே கார்டு ரெண்டும் ரெடி, போலாம். ரம்யா, தேங்க்ஸ் கிருஷ்ணா. நீ செஞ்சது சரிதான். எனக்கு தான் லேட்டா புரிஞ்சுது. நீ எவ்வளவு நல்லவ. தனக்குன்னு மட்டும் இல்லாம எல்லாருக்காகவும் யோசிக்கிற. நீ சொன்னது எவ்வளவு சரின்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. இது நம்ம எல்லாருக்குமே நல்லதுதான். அதை எனக்கு புரிய வச்சதுக்கு தேங்க்ஸ். ரம்யா நான் நவ் ஐம் ஃபைன் கிருஷ்ணா, ஐம் ஹாப்பி. உன்ன மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சதே மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ரம்யா நான் சொல்ல வர நான் உள்ள வெயிட் பண்றேன். நீ போய் கார் பார்க் பண்ணிட்டு வா. What the why sitting next to me? Shut up. You can get a month twice. She gave it hold of me. Just Krishna! என்ன போல that story. Hey, நீ கண்ணை திறந்துடா. உன் ரிவர்ஸ் சைக்காலஜி கம்ப்ளீட்டா ஒர்க் ஆச்சு. நீ மட்டும் அந்த லாஸ்ட் ஃபோன் கால் பண்ணாம இருந்த இன்னும் ரம்யா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நீ என்னை இம்ப்ரெஸ் பண்ண நடிச்சது, நான் உன்னை டெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணது எல்லாம் ஸ்டூபிடிட்டி. எனிவேஸ் நீ வெயிட் பண்ணது நல்லதா போச்சு. அதான் நீயும் டிசப்பாயிண்ட் ஆகல, நானும் டிசப்பாயிண்ட் ஆகல. You know, ப்ளீஸ் அரவிந்த், பாஸ்ட் பத்தி பேச வேண்டாமே. oh, ஃபியூச்சர் தானே முக்கியம். of course. எத்தனை விஷயம் பேச வேண்டியிருக்கு. நம்ம கல்யாண தேதி பத்தி, என் டிராவல் பிளான் பத்தி, அப்புறம் அத்தையும் மாமாவையும் நம்ம கூட கூட்டிட்டு போக போறோமா அத பத்தி, ஹனிமூனை பத்தி. அத பத்தி நான் பேக்ஸ் எல்லாம் எங்க? ஓ, நீ இருக்கிறதே மறந்துட்டேன். ரம்யா பார்த்துட்டு நேரா இங்க வந்துட்டேன். I'll go and get it. Entrance வெயிட் பண்ணு. Bye. பியூட்டிஃபுல், ஃபேண்டாஸ்டிக், கிரேட். ச்சே, வெக்கமா இல்ல உனக்கு? என்னது? 10 மணி நேரம் முன்னாடி நான் தான் உனக்கு எல்லாம் சொன்னேன். இப்ப என்னடான்னா கல்யாணம், ஹனிமூன், அத்தை, மாமா. கிரேட். பேசிட்டே இருக்க, பதில் சொல்லாம போறேன். அழுததெல்லாம் மறந்து போச்சா? எனக்கு அவன் வேணாம், நீதான் வேணும் அப்படின்னு சொன்னேன். இப்ப எதுக்கு அனாவசியமா அத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஓஹோ, நான் இப்ப அனாவசியமாயிட்டேன். அவன் ரொம்ப அவசியமாயிட்டான். யார் அவன்? என்ன செஞ்சிருக்கான் உனக்கு? உன் கிருஷ்ணா மாதிரி அவனால இருக்க முடியுமா? ஏன் கிருஷ்ணாவா? யாரு? நீயா? ஏன் சொல்ல மாட்டேன்? கூட இருந்து ஹெல்ப் பண்ண என்ன விட விட்டுட்டு ஓடி பண்ண அவன் உனக்கு முக்கியமாயிட்டான்ல. எவ்வளவு பெரிய செல்ஃபிஷ் ஃபெல்லோ தெரியுமா அவன்? இஷ்டத்துக்கு மனசை மாத்திக்கிட்டு கூட இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கூட யோசிச்சு பாக்குற சுயநலவாதி அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்பவே இப்படி இருக்கானே, கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் எப்படி இருப்பான்? யூஸ்லெஸ் ஃபெல்லோ, ராஸ்கல், ரட்டம். Excuse me. ஆமாண்டா, நீ ஒரு சுயநலவாதி. யூ ஆர் a selfish fellow. ஹலோ, என் வருங்கால புருஷன் கிட்ட பேசிட்டு இருக்க, அத மறந்துடாத. உன் வருங்கால புருஷன்னா நான் பயப்படணுமா?
என் காதல விட்டு கொடுக்கணுமா? வாட்? நீ அவளை அரவிந்த் ப்ளீஸ், அவன் பேச்சு கேட்காதீங்க. But- நீங்க ஏய், வாங்க. நீ அவன் கையை தொட்டு பேசுற? அரவிந்த் நீங்க வாங்க. அவன் நீ அவனை தொட்டு பேசினா எனக்கு கோவம் வருது. what the hell is அவன் he ஏதோ saying? உளறான். சொல்லிட்டே இருக்க. அப்ப ரம்யா. ஐயோ. நில்தி. 10 மணி நேரம் முன்னாடி வேணும் வேணும்னு சொல்லிட்டு இப்ப வேணான்ற. That's it. இங்க என்ன நடக்குது எனக்கு தெரியணும். தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. இருக்கு. இல்ல அவ எனக்கு தான் சொந்தம். இல்ல அவளை என்னால விட்டு கொடுக்க முடியாது. இல்ல நான் அவளை காதலிக்கிறேன்டா. இல்ல என்ன இல்ல? என்ன இல்ல? இல்ல இல்லன்னு சொல்றதுக்கு தான் மறுபடியும் அவன் லைஃப்ல வந்தாளாடா. ரெண்டு பேரும் திரும்ப 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 இத்தனை தடவை மீட் பண்றோமே. அது விதி டெஸ்டினி கூட ஏன் மரமண்டைக்கு புரிய மாட்டேங்குது. எத்தனை தடவை அவளை பார்க்க கூடாது, அவ கூட பேசக்கூடாது முடிவு பண்ணிருக்கேன் தெரியுமா? ஆனா முடியல. பார்த்தாலும் சாவடிக்கிறா, பார்க்கலனாலும் சாவடிக்கிறா. வலிக்குதுடா. இங்க வலிக்குது, இங்க வலிக்குது. மறந்துட்டியா கிருஷ்ணா? அரவிந்த் உன் ஃப்ரெண்ட். ரமணி அம்மா உனக்கு அம்மா மாதிரி. அப்படின்னா அவங்க என்ன புரிஞ்சுப்பாங்கல்ல? நான் என்ன ஃபீல் பண்றேன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்கல்ல? என் காதல நான் எடுக்கிற முடிவை அவங்க புரிஞ்சுப்பாங்கல்ல? நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்கல்ல? நான் தப்பு பண்ணிட்டேன் ரம்யா. மத்தவங்கள எனக்கு தடையா இருப்பாங்களோன்னு நினைச்சு எனக்கு நானே தடை போட்டுக்கிட்டேன். அவங்களுக்காக செய்றேன், இவங்களுக்காக செய்றேன்னு சொல்லி என்ன நானே ஏமாத்திக்கிட்டேன். இப்ப நான் ஏர்போர்ட்டுக்கு வர வரைக்கும் நான் எடுத்த முடிவு தான் சரின்னு நினைச்சேன். என் காதலை அடக்கிட்டு வாழ்ந்துடலாம்னு நினைச்சேன். ஆனா அரவிந்த் கூட பார்க்கும்போது முடியல ரம்யா. ஒண்ணுன்னா என்னைக்கோ போயிருக்கலாமே. உன் கூட இருக்கணும்னு தானே இருந்தேன். நீ இல்லாம வாழ முடியாதுன்னு தானே இருந்தேன். உன்னை பார்க்காம, உன் குரலை கேட்காம, உன் கூட சண்டை போடாம என்னால இருக்க முடியாது ரம்யா. என்ன தோக்கடிக்கணும்னு தான் நீ இதெல்லாம் செய்யறேன்னா நான் ஒத்துக்கிறேன். நான் தோத்துட்டேன். ஆனா நீ இல்லாம மட்டும் வாழ சொல்லாத. என்னால முடியாது. இதான கெமிஸ்ட்ரி. மின்னலும் மின்னலும் நேற்று வரை பிரிந்தது ஏனோ பின்னலாய் பின்னலாய் என்னுடன் பிணைந்திட தானோ. டேய், சும்மா இருடா. பாத்து போக மாட்டீங்களா? நீங்க பார்த்து போக மாட்டீங்களா? நாங்க பாத்து தான் போயிட்டு இருக்கோம். நீங்க தான். அப்ப வேண்டோ அடிச்சோம். ஆமா, இதான் தோணுது. ஹலோ இடிச்சது முதல்ல நீங்க தான். கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி. நாள் முதலாய் காதல் பெருகுதடி. கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி. கையினில் வேல் பிடித்த கருணை சிவ பாலனே. கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி. வண்டிசை பாடும் ஏழில் வசந்த பூங்காவில். வண்டிசை பாடும் ஏழில் வசந்த
கண்ட நாள் முதலாய் காதல் பெருகு நிலமையில் தானே நெஞ்சமும் மறக்கவில்லை நேசமுடன் கலந்த பாசமும் மறையவில்லை கோலகுமாரன் மனக்கோயிலில் நிறைந்து விட்டான் ஆ ஆ ஆ கோலகுமாரன் மனக்கோயிலில் நிறைந்து விட்டான் குருநகை தனி காட்டி நறுமலர் சூட்டி விட்டான் அந்த நாள் முதலாய்